இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் மோசே. இவருக்கு சிறப்பு அறிமுகம் எல்லாம் தேவையில்லை. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் பிறக்கிறார். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் இவருடைய மரணம் பதிவாகி இருக்கிறது. இவருடைய வாழ்க்கை நமக்கு நன்கு அறிமுகமானது. பழைய ஏற்பாடில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாடிலும் இவருடைய பெயர் பலமுறை வருகிறது. கிறிஸ்துவுக்கு ஒப்பாக எபிரேயர் நிருபத்திலே இவர் பேசப்படுகிறார். இவருடைய மரணமும் அடக்கமும் வித்தியாசமானது. மலை உச்சியில் தனித்து சென்று மரித்தார் மோசே. ஒருவேளை கீழே மோசே மரிப்பாரானால் அந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டி அதை ஒரு விக்கிரக இடமாக மாற்றிவிட வாய்ப்புண்டு என்பதற்காக கர்த்தர் மோசேயை தனியே மலையின் உச்சிக்கு வரவழைத்து அங்கே மரிக்கச் செய்தார். அவரே தன்னுடைய தூதர் மிகாயேலை கொண்டு மோசேயின் சடலத்தை அடக்கம் செய்ய முடிவு செய்தார். அந்த நேரத்தில் மோசேயின் சடலத்தை கேட்டு வந்தான் பிசாசு. எந்த இடங்களிலெல்லாம் ஆபத்து நேரிடும் என கர்த்தர் உணர்கிறாரோ அங்கெல்லாம் அந்த பிரச்சனையை தீர்க்க அவர் மிகாயேலை அனுப்பினார் என நாம் திருமறையில் பார்க்கிறோம். இங்கே மிகாயேல் மோசேயை விரட்டுவதற்கு வேறொன்றும் செய்யவில்லை. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றார். பிசாசு விலகி போனார். ஏன் பிசாசு மோசேயின் உடலை கேட்டான்? அவர் ஒரு எகிப்தியனை கொன்றதாலா? கர்த்தரின் கற்பனையை கையில் வைத்து கோபப்பட்டு அதை உடைத்து போட்டதாலா? கர்த்தரின் வார்த்தையை மீறி கண்மலையை அடித்ததாலா? தெரியவில்லை. பாவத்தை சொல்லி அவன் கேட்டானோ, அல்லது அந்த உடலை இஸ்ராயேல் மக்களிடம் கொடுத்து அவர்கள் விக்கிரக வழிபாடு செய்ய வழி செய்வோம் என நினைத்தானோ தெரியவில்லை. நம்முடைய பாவங்கள் நம்மை தண்டிப்பதற்கு, சாத்தான் மகிழ்வதற்கு காரணமாய் அமைகிறது. மோசேயின் மரணத்திற்கு பின் நடந்தது போன்ற ஒரு கலகம், பிசாசினுடைய யுத்தம் நம்முடைய மரணத்தின் விளைவாய் நிகழக்கூடாது. அப்படியானால் நாம் செய்த பாவங்களை உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து மிகவும் கவனமாய் நடந்து எல்லா விதமான பாவங்களுக்கும் விலகி இருக்க வேண்டும். நம்முடைய கோபத்தை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். மோசே செய்த 3 தவறுகளும் அவருடைய கோபத்தின் விளைவுதான். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என நாம் சங்கீதம் 4:4 எபேசியர் 4:26 வாசிக்கிறோம். கோபத்தையே அழித்து விடுவோம். அப்போதுதான் கோபத்தின் விளைவாய் பாவம் செய்யாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ளட்டும். ஆமென்.